ஒரு நாள் ஒரு பணக்கார வீட்டு பையன் ரோட்ல தனியா தவிச்சிட்டு இருந்த ஒரு குட்டி பூனைய பாக்குறான். அந்த பூனைய வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். அந்த பையனோட பேரண்ட்ஸ்க்கு அவன் பண்ணது பிடிக்கல. பூனை அசிங்கமா இருந்தது. எங்க எடுத்தியோ அங்கேயே போய் விட்டுட்டு வந்துருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் ரொம்ப கெஞ்சிக்கிட்டே அந்த பூனைய வீட்டுல வச்சுக்கிட்டான். அப்போ ஒரு நாள் அந்த பூனைக்குட்டி அந்த பையனோட அப்பா ரூமுக்கு போய் நெகத்தால கீறிக்கிட்டே இருக்கு. உடனே அவங்க அப்பா இருந்து வந்ததும் அவர் காலில் கீறிட்டு ஓடுது. அவங்க அப்பா உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே துரத்துறாரு. அந்த பூனைக்குட்டி அந்த பையனோட ரூம்குள்ள போயிட்டு அந்த பையன் பக்கத்துல உட்காந்துக்குது. பார்த்தா அவங்க பையன் ரொம்ப நடுங்கிட்டே இருக்கான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க டாக்டர் அவனை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, உங்க பையனுக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, அவன் சீக்கிரம் குணமாயிடுவான். அப்புறம் உங்க பையன் அப்போன்னு யாரையோ கேட்டுட்டே இருக்கான், யாரு அது அப்படின்னு டாக்டர் கேக்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா தலை குனிஞ்சுக்கிட்டே சொல்றாரு, அது அவன் உயிரை காப்பாத்தின அந்த பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு புரியுது, நம்ம யாரையும் கேவலமா பார்க்க கூடாது. அவங்க என்ன மதமா இருந்தாலும் ஜாதியா இருந்தாலும் ஒரே மாதிரி மதிக்கணும் அப்படின்னு.